Okay, when it comes to going concern assumption, ஒரு கம்பெனி வந்து கோயிங் கன்சர்னை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆடிட்டர் திங்ஸ் தட் இட் இஸ் இன்அப்ரோப்ரியேட், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆடிட்டர் திங்க் பண்ணுறாருன்னா ஹி வில் ஜஸ்ட் கம்யூனிகேட்டட் டு த மேனேஜ்மெண்ட். பட் மேனேஜ்மெண்ட் அதையும் தாண்டி ஐ வில் டூ இட் லைக் திஸ் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டில் தான் உங்களோட பலத்தை காமிக்க முடியும். அதனால் யூ கேன் மாடிஃபை த ஒப்பீனியன். சம்டைம்ஸ் அவங்க கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆடிட்டர் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் அப்ரோப்ரியேட், நோ ப்ராப்ளம் அப்படின்னா சில இடத்துல கோயிங் கன்சர்ன் யூஸ் பண்ணுறது அப்ராப்ரியேட்டாக தான் இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து சில ஈவெண்ட்ஸோ கண்டிஷன்ஸோ இருக்கும் தட் இஸ் போசிங் அ சிவியர் ரிஸ்க் ஆர் ஒரு பெரிய மெட்டீரியல் அன்சர்டன்ட்டி அந்த இடத்துல இருக்கும். தட் மைட் காஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டவுட் ஆன் த என்டிட்டிஸ் எபிலிட்டி டு கண்டினியூ அஸ் கோயிங் கன்சர்ன். அந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட் டவுட்டை காஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மெட்டீரியல் அன்சர்டன்ட்டி அந்த இடத்துல இருக்குமா? அப்போ என்னென்னா, இந்த மெட்டீரியல் அன்சர்டன்ட்டியை அந்த கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்களே பக்காவாக நல்ல அடிக்குவேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆடிட்டர் கேன் கோ அஹெட் வித் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் அவங்க அதை டிஸ்க்ளோஸே பண்ணலை, கோயிங் கன்சர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ஃபைனன்னு விட்டாச்சு. பட் அந்த தட் இஸ் அந்த மெட்டீரியல் அன்சர்டன்ட்டி இருக்குல்ல, அதை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். பட் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி பண்ணாதப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மாடிஃபை பண்ணிடலாம் ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ண நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட்டில் ஒப்பீனியனை மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போ கோயிங் கன்சர்ன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆடிட்டருக்கு தோணுது, பட் கம்பெனி கோயிங் கன்சர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் கோ ஃபார் மாடிஃபைடு ஒப்பீனியன். எப்போ வந்து ஆடிட்டர் ஃபீல்ஸ் லைக் ஓகே கோயிங் கன்சர்ன் கேன் பி யூஸ்ட், நோ ப்ராப்ளம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் மெட்டீரியல் அன்சர்டன்ட்டி அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. அந்த மெட்டீரியல் அன்சர்டன்ட்டியை அந்த கம்பெனி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துடலாம். தட் இஸ் க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளோட பேஷண்ட்டை வந்து அவங்களே சிக்காக இருக்குன்னு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ நம்ம ஈஸியாக க்ளீன் ரிப்போர்ட் போயிடலாம். ஆனால் தெர் இஸ் அ சிச்சுவேஷன் வென் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்க அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அன்சர்டன்ட்டி இருக்குது, அது ரொம்ப மெட்டீரியலான அன்சர்டன்ட்டின்னு அவங்க தே ஆர் நாட் டிஸ்க்ளோசிங் இட். அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா நமக்கு ஒரு வழியே கிடையாது. நம்ம அப்போ கண்டிப்பாக மாடிஃபைடு ரிப்போர்ட் தான் கொடுத்தாகணும், நம்ம அட்வர்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும், ஆர் குவாலிஃபைடு ஒப்பீனியன் தான் கொடுத்தாகணும். இதில் ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்போ நாம் குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறோம், ஆனால் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோம்? அவன் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை, மெட்டீரியல் அன்சர்டன்ட்டி இருக்குது, அதை அவனை டிஸ்க்ளோஸ் பண்ண சொன்னேன், அவனோட புக்ஸில் அவன் டிஸ்க்ளோஸ் பண்ணலை, அதனால தான் நான் மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அந்த பர்பஸ்க்காக மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணுங்கள்.